வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட வியாழக்கிழமை இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ அப்போ இந்த 20ஆம் தேதி வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம நிஃப்டி 50 அண்ட் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸ் ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் என்னது, ஸோ இப்போ எந்த முக்கியமான ப்ரைஸ் லெவலில் இருக்குது, ஸோ இது நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ இந்த இந்தியா விக்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட வாலடைலிட்டி. அப்போ இந்த இந்தியா விக்ஸோட வேல்யூ நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். அப்போ இந்தியா விக்ஸோட வேல்யூ இப்போ வந்து 13 இருக்குது. அப்போ இந்த 13 இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே வருமா இப்படிங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட். ஸோ யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ஏன் யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு குளோபல் எக்கானமியை வந்து தீர்மானிக்கும். அப்போ யூஎஸ் மார்க்கெட் நல்லா போச்சுன்னா நம்ம இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது பெரிய பெரிய ஆட்கள், அதே மாதிரி நம்ம எல்ஐசி, நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அதாவது பொசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அதாவது யூஎஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டை நல்லாவே அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் யூஎஸ் எக்கானமி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூஎஸ் மார்க்கெட்டோட S&P 500, நம்ம வந்து நாஸ்டாக் 100ன்னு சொல்லி வேற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். ஸோ இந்த 3 இண்டெக்ஸுமே போதுமானது யூஎஸ் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போது நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம S&P 500 பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியன் மார்க்கெட்டோட டைமிங்க்கு வந்து நம்ம இந்தியன் டைமிங்க்கு மார்க்கெட் வந்து 8:30க்கு ஆரம்பிக்கும்னு, 8 மணிக்கு ஆரம்பிக்கும்னு சொன்னேன். ஆனால் இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சிட்டனால அவங்க வந்து 1 ஹவர் பிஹைண்ட் போயிட்டாங்க. அப்படிங்கிறனால நம்மளோட இந்தியன் டைம் இனி ஒரு 6 மாதத்துக்கு நமக்கு என்னென்னா 7 மணிக்கு மார்க்கெட் தொடங்கி நைட்டு 1:30க்கு நமக்கு மார்க்கெட் முடியும். அப்படிங்கிறபோது நேற்று S&P 500 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வச்சுருக்கேன். நமக்கு வந்து ஒரு கோல்டன் கிராஸ் வந்திருக்கு. இந்த கோல்டன் கிராஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட 50 SMA வந்து 200 SMAவை மேலே கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 50 SMA எப்போ வந்து 200 SMAவை மேலே கிராஸ் பண்ணுதோ, அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து மேலே போகும். இது வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மட்டும் இல்லாமல் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே வந்திருக்கு. நம்ம நேத்தோட வீடியோ நமக்கு பார்த்துருந்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 15 அண்ட் 30ல் வந்து டெத் கிராஸாக இருந்துச்சு. அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கீழே போகிறதுக்கான இண்டிகேஷன். வேற 3 அண்ட் 15 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து 3 மினிட்ஸில் மேலே போகிறதும் 15 மினிட்ஸில் கீழே வருதும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையும் மார்க்கெட் வந்து கோல்டன் கிராஸ், அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகுது. அப்படிங்கும்போது மார்க்கெட்க்கு வந்து ஒரு புல்லிஷ் கேரக்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது மார்க்கெட் பொசிஷன்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு மார்க்கெட் சைக்காலஜி இருக்குது. அப்போ S&P 500 நமக்கு வந்து நேத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் நமக்கு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 1% மேலே போயிருந்திருக்கு, ஒரு 49 பாயிண்ட்ஸு. இப்போ இந்த 49 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு S&P 500 மாதிரி இருக்க ஸ்டாக்ஸில் ரொம்ப ரொம்ப அதிகமான மூவ்மெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $5,000 இருக்குது. ஸோ $5,000 நம்ம ஊருக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் 5 லட்சத்துக்காவது வரும். ஒரு ஆவரேஜாக வந்து 5 to 6 lakhs பக்கம் நமக்கு வந்து ஒரு 5,000, ஆமாம், ஒரு 5 to 6 lakhs நமக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அப்போ இவ்வளோ ப்ரைஸ் இருக்க ஒரு இண்டெக்ஸ் வந்து 49, 50%, 50 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட்ஸ் தான். அப்போது இந்த ப்ரைஸ் மூமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த S&P 500 இல்லாமல் நம்ம வந்து நாஸ்டாக் 100 பார்த்துக்கோம். அப்போ இந்த நாஸ்டாக் 100ம் சேம், அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். S&P 500ம் நாஸ்டாக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் தான் இருக்குது. நான் மாற்றிட்டே இருக்கேன், மேலே வந்து மாறுது. அப்போ நம்ம நாஸ்டாக் 500 பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5% க்ரோத் இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலாக மார்க்கெட் முடியும் போது ஒரு 1% க்ரோத்தில் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் தான். ஸோ ஒரு 1% க்ரோத் சிங்கிள் டேயில் வந்து அது யூஎஸ் மார்க்கெட்டில் நடக்கிறது நல்ல க்ரோத். நாஸ்டாக்லேயும் S&P 500லையும் ஒரே மாதிரி தான் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். இப்போ இந்த டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் 30 கம்பெனிஸ் எடுத்து, இண்டஸ்ட்ரீஸ் இருக்க ஒரு கம்பெனிஸ் எடுத்து அந்த கம்பெனியோட இண்டெக்ஸ் தான் இது. அப்போது யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற இதுவுமே நமக்கு எவ்வளோ மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 0.9%, 1% மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த 3மே வந்து கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டவ் ஜான்ஸு, அது மட்டும் இல்லாமல் நாஸ்டாக், அதுக்கப்புறம் S&P 500, இந்த 3மே இந்த கோல்டன் கிராஸ்
அதாவது 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலே கிராஸ் பண்ணிருச்சுன்னு. அண்ட் இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான டிஸ்டன்ட்டாக இருக்குது. அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான நமக்கு புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்லன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு மார்க்கெட் சைக்காலஜியை வச்சுட்டு நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட் அனலைஸ் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து லாஸ்ட் 2 நாளாக மார்க்கெட் மேலே புஷ் ஆயிருக்கு. இங்கே ஒரு மார்க்கெட். அப்போ குளோபல் எக்கானமி மார்க்கெட் மேலே போகிறதா இருக்குது. இந்தியன் எக்கானமி அதாவது இந்தியன் ஸ்டாக்ஸ் பார்த்தோன்னா கடைசி 2 நாள் வந்து மார்க்கெட் மேலே புஷ் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்கு வந்து மார்ச் 21 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒன்றா மேலே இல்லைன்னா கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட்ஸ் இருக்கும். அப்போது எனக்கு புரிஞ்சு அந்த ஸ்ட்ராங்கான மூமெண்ட்ஸ்க்கு இப்போ இருக்க ப்ரிப்பரேஷன் மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு 2 டேஸாக நமக்கு ஒரு 1.5% 1.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால இன்னைக்கு நமக்கு பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் நமக்கு வந்து வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸும் அதே மாதிரி புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி 50 ஒரு 73 பாயிண்ட்ஸும் தான் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அப்போ இன்னைக்கும் இதே மாதிரி ஒரு ஆவரேஜாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் போனால் ஒரு 100 பாயிண்ட் மூவ் ஆகி மார்க்கெட் வந்து இன்னைக்கு 23,000 சில்லறையில் அதாவது 2350 அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து 2-3 நாள் தொடர்ந்து மூவ்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் அதாவது மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்து ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கும். அதாவது மார்க்கெட் இப்படி மேலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஃபேஸ் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகும். சின்ன கன்சாலிடேஷன் ஃபேஸ் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஆகும். அப்போ நம்ம இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் அதிகமான ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நாள் 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டு, அடுத்த நாள் ஒரு 70 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 70 விட கொஞ்சம் அதிகமாக நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கலாம். அப்போ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு வந்து நிஃப்டி 50ல் அண்ட் நிஃப்டி 50 அதிகபட்சம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000லேருந்து 23,000 சப்போஸ் ஸ்ட்ராங்காக கிராஸ் ஆயிடுச்சு ஒரு கேப் அப் ஆகின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 23,300 வரைக்கும் போகும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து 23,000 தொடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது மார்க்கெட் எப்போ கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,800 ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் கிராஸ் ஆனாதான் மார்க்கெட் வந்து 22,600 தொடும். அண்ட் இப்போதைய நிலைமைக்கு 22,800 கிராஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால மேலே இருக்க கால் ஆப்ஷன் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தாரு. சிஇ அதாவது சிஇனா வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து கால் யூரோப்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கான ஒரு சிம்பிள் தான். அப்போ கால் ஆப்ஷன் இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எது வரைக்கும் போகலான்னா 23,300 வரைக்கும் போகலாம். பட் 100% ப்ராஃபிட் எந்த ரேஞ்சில் கிடைக்கும்னா 23 2350 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நிஃப்டி 50 பொறுத்தளவு நம்ம இந்த 23,50 தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸ் ரேஞ்ச். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த 22,800 கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் வந்து 22,500 வரைக்கும் வரும். இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 23,300 அதிகமான நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் 23 வந்து அதிகமான நமக்கு வந்து இது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதாவது என்ன சொன்னோன்னா கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அப்போ மார்க்கெட் வந்து இந்த 23,000 நல்ல கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனால் 22 வரைக்கும் போகும். அப்போது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ரைஸ் வந்து முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன் 22,800 கீழே கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 23,600 வரைக்கும் போகும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் மேலேயே புஷ் ஆகுதுன்னா ஒரு 22,50 வரைக்கும் 23,50 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 23,300 வரைக்கும் போகும். அப்போது நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் இந்த 23,000 ரேஞ்சில் கால் ஆப்ஷன் எடுக்கலாம். புட் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து 22,800 அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 பொசிஷன் எடுத்தால் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். 22,800ம் 22,600ம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பெட்டராக ஒபே பண்ணுது நிஃப்டி 50 விட. காரணம் என்னென்னா பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேட் வந்து 1 மந்த்தாக வச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம லிக்விடிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ மார்க்கெட் மேனிப்புலேஷன் கம்மியாகுது. அப்போது நம்ம பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 2 நாளாக தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்குது. எனக்கு வந்து பேங்க் நிஃப்டி எப்போ 50,000 கிராஸ் பண்ணுன்னு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு
ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அப்ப இந்த 50,000 கிராஸ் ஆச்சுன்னா, மார்க்கெட் கடகடன்னு 60,000 ரீச் ஆறதுக்கான வாய்ப்புகள் நெறையா. அப்போ இன்னைக்கு இந்த ஒரு சின்ன பியரிஷ் மூவ்மெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது, பேங்க் நிஃப்டியோட ஆவரேஜ் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 600 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதே மாரி நேத்து புதன்கிழமை வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ். அப்போ அதே சேம் ஒரு 250 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 50,000 தொடுறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அப்போ மார்க்கெட் இன்னைக்கு வந்து பியரிஷ்ஷா இருக்கு. நம்ம வந்து குளோபல் எக்கானமி, யுஎஸ் மார்க்கெட்ட பார்க்கும்போது. அண்ட் இத வச்சு நமக்கு பார்க்கும்போது என்னன்னா, நமக்கு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து 50,000 தொடுறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இன்கேஸ் நமக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா மார்க்கெட் டவுன் சைட் வந்துச்சுன்னா, எவ்வளோ வரும்னா 49,500 தான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வரும். அண்ட் 49,500 கிராஸ் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு 49,000க்கு வரும். அண்ட் இவ்ளோ தூரம் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்குமான்னா, ஒரு 49,500 வரதுக்கான பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்கு. ஆனா, அங்கிருந்து மார்க்கெட் கீழ வரதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா 700 பாயிண்ட்ஸ் ஒரே நாள்ல பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் ஆச்சுன்னா, பயங்கரமான லாஸஸ் ரொம்ப நெறைய பேத்துக்கு இருக்கும். இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்க்குலாம் பயங்கர லாஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு கண்ட்ரோல்ல பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்சு மேல மார்க்கெட் வந்து 50,000 தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஆப்போசிட் சைடு மூவ் ஆனா 49,500க்கு மூவ் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி கிடையாது. பேங்க் நிஃப்டிக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிஃப்டிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எக்ஸ்பைரி. நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பைரி. இன்னும் 7 நாள் இருக்கு. 27ஆம் தேதி தான் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. அண்ட் பேங்க் நிஃப்டியோட பிரைஸஸுமே நம்ம எத வச்சு பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு. ஸோ இப்போ இந்த 49,000லேருந்து கீழ போறதுக்கு பேங்க் நிஃப்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிங்கும்போது நமக்கு நல்ல விஷயம் தான். மார்க்கெட் மேல புஷ் ஆயிருக்கு. அப்படிங்கிறனால, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 50,000 தொட்டா நல்லது. ஸோ, இன்னைக்கு 50,000 தொடுறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம இருக்கலாம். ஆனா, எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி மார்க்கெட் டவுன்ஃபால் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 49,000ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆயிட்டிருக்கு. அப்போ யாரோ பிலீவ் பண்றாங்க ஸ்ட்ராங்கா, நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல புட் ஆப்ஷனுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. நெறையா ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. அதனால எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி மார்க்கெட் 49,000க்கு கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னைக்கு 50,000 தொடுமா? அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான கேள்வி. ஸோ இதான் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் நண்பர்களே. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க ஏற்கனவே நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. அண்ட் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.